ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போனாவே பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வந்து லேடிஸ் தான் செக் பண்ணுவாங்க. அப்படி லேடிஸ்க்கு எல்லா பிரச்சனையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சமயம் மென்னுக்கும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மனசு விட்டு போகாமல் அதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. நான் இப்போ சொல்லப்பாரு இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் மொட்டிலிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்படி இந்த மாதிரி வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டு ஸ்பீடு இதெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். உங்களோட பாடி ஹீட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கலாம். உங்கள் உடம்புல இருக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இது எல்லாமே உங்களோட வெயிட்டு, இது எல்லாமே வந்து இந்த ஸ்பீட் அண்ட் கவுண்ட் ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஸோ அது கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வரணும். அது கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது வந்து நான் டேப்லெட் இல்லாமல் வந்து சரி பண்ணிட முடியுமா அப்படின்னா, சரி பண்ணிட முடியும். ஒரு சிலருக்கு வந்து பேசிக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா, தாராளமாக உங்களுடைய ஃபுட் மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்களோட வயசு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தாராளமாக இதை சரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு 3 மந்த்ஸ் கழிச்சு செக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பீடு கவுண்ட்டு ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்பவும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முயற்சியாக உடனே டேப்லெட்ஸ்குள்ளே போகாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, உங்கள் ஃபுட்டில் மாற்றத்தை கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிற டேப்லெட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உடனே டேப்லெட் எடுக்காமல் கண்டிப்பாக இதை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்மளுடைய ஃபுட்டில் வந்து சில சேஞ்சஸை கொண்டு வரோம். அதில் வந்து சரியாக நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டேப்லெட்டுக்கு போகலாம். ஸோ அந்த ஃபுட்டில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து டெஸ்ட் எடுக்கவே வரவே மாட்டாங்க. ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு அவங்களுக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். ஒரு வேளை வந்து ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஃபர்டிலிட்டியில் இஷ்யூஸ் இருக்குது, இங்கே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த ஃபுட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபுட்ஸ் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற உங்களோட ஸ்பெர்மோட கவுண்ட்டு குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் இந்த நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போகிறதுல ஃபஸ்ட்டு ஃபுட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின். ஸோ நீங்கள் நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதில் எதுலேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து 2 ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு அது ஜெல்லி மாதிரி கிடைக்கும். அது நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களோட பாடி ஹீட்டை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து பொதுவாகவே ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறது மூலமாக அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து தண்ணி சரியாக குடிக்காமல் இருப்பாங்க. அவங்க பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாதாம் பிசினை நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து இந்த மாதிரி கவுண்ட் அண்ட் ஸ்பீட் கம்மியாக இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னாவும் அவங்க கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து முருங்கை பிசின். ஸோ இந்த முருங்கை பிசின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர்லேயோ க்ரே கலர்லேயோ கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு மேக்ஸிமம் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். ஸோ கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி இது எப்படி இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இந்த முருங்கை பிசினையும் சாப்பிட்லாம். ரெண்டையும் சேர்ந்தும் சாப்பிட்லாம். இல்லை ஒரு நாள் பாதாம் பிசின் சாப்பிட்டு ஒரு நாள் முருங்கை பிசின் சாப்பிட்றது, அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொட்டேஷனாக பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பாதாம் பிசின், முருங்கை பிசின் இது 2யும் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து
அஸ்வகந்தா எடுக்கணும். இந்த அஸ்வகந்தா எடுக்கிறது மூலமா வந்து உங்களுக்கு வந்து நார்மலா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க யார் வேணாலும் இத எடுத்துக்கலாம். இது எடுக்கிறது மூலமா உங்களுடைய ஸ்பெர்மோட குவாலிட்டியே டோட்டலா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து இந்த இந்த அஸ்வகந்தாவ எடுத்துக்கங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். கண்டிப்பா இத வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, பம்கின் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இதில வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கிறது வந்து இந்த பம்கின் சீட்ஸ் தான். இந்த பம்கின் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து ஜிம்முக்கு போயிட்டுருப்பாங்க தெரியுமா? பாடி பில்டர்ஸு அவங்களே இத எடுத்துக்குவாங்க. ஏன்னா, இதில வந்து நல்ல ஹார்மோன்ஸ் இருக்கு. பாடி பில்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ, அதனால இந்த பம்கின் சீட்ஸ வந்து நீங்க டெய்லி வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரிதழ் தாமரை பவுடர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இது நீங்க வந்து ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா, உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். இத நீங்க ரெகுலரா எடுத்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த அஸ்வகந்தா, முருங்கை பிசின், ஓரிதழ் தாமரை பவுடர் இது 3மே வந்து ரெகுலரா விடாம 3 மந்த்ஸ் எடுத்து பாருங்க. உங்களோட கவுண்ட்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பா அதிகரிச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெகுலரா சொல்றது தான் நட்ஸு. ஸோ நட்ஸ் என்ன மாரி எடுத்துக்கணும்னா, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஊற வச்சு காலையில அ சாப்பிட்லாம். இல்லாட்டி கண்டிப்பா பாதாம வந்து நீங்க ஊற வச்சு தான் சாப்பிடணும். ஸோ அந்த மாரி நீங்க ஊற வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பா வந்து உங்களுடைய ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். கவுண்ட்டு, ஸ்பீடு 2மே இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க இதில என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதோட சேர்த்து இதையும் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணணும். முக்கியமா வந்து நீங்க வந்து வெளிய சாப்பிட்றத நீங்க அவாய்ட் பண்ணணும். டீ, காஃபி இது எல்லாத்தையுமே டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். அதிகமா சுகர் போட்டு ஜூஸ் குடிக்கிறத வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடணும். என்ன செஞ்சாலும் உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு நெனச்சாலும், நீங்க அந்த ஃபுட்ட வந்து வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து உங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைல வந்து நீங்க சேஞ்ச் பண்றது மூலமா, கண்டிப்பா வந்து அ உங்களுக்கு இந்த மாரி ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் ஸ்பீட் 2யுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். முக்கியமா பேக்கரி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து வெளிய ஹோட்டல்ல சாப்பிடுறது இது எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் சொல்லப்போற சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து பொருட்களையுமே வந்து 3 to 6 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த ஸ்பெர்ம் டெஸ்ட் வரைக்கும் நீங்க இத ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டும் சரி, ஸ்பீடும் சரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இத நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகலனா கண்டிப்பா டாக்டர் சொல்ற நீங்க டேப்லெட்ஸ அதுக்கப்புறம் நீங்க தாராளமா எடுத்து சாப்பிட்டு உங்களுடைய ட்ரீட்மெண்ட்ட நீங்க கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் இத சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ. பாய்.